இந்த ஜெல்லிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியனே வந்து பண்டான் லீவ் தான். இப்போ இந்த நோம்பு சீசனில் வந்து அறவே பண்டான் லீவ் இல்லாமல் இருக்குது எங்கே பார்த்தாலுமே. ஸோ அதனால் நான் வந்து இந்த பண்டான் எசன்ஸ் நான் வாங்கினேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து இதை யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி இந்த ஜெல்லி ரெடி பண்ண போகிறேன். இது யூஸ் பண்ணுறது வந்து எக்ஸாக்ட்லி பண்டான் யூஸ் பண்ணது போலவே இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நான் வந்து தேங்காய் பால் வந்து பேக்கெட்டில் உள்ளது வாங்கியிருக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிட்டாலும் இன்னும் நல்லது. ஒரு 2 கப் போல் தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்குவோம். எசன்ஸ் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஊற்றிக்கலாம். இதே நீங்கள் டவுன் பண்டான் யூஸ் பண்ணிங்கன்னா டவுன் பண்டானை நீங்கள் அரைச்சிக்கணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி கொடுத்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இதிலே வந்து நான் 2 முட்டை ஆட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு முட்டை வந்து ஃப்ரெஷ்ஷான முட்டையாகவே வாங்கி பாருங்கள். முட்டை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது இந்த மாதிரி மஞ்சள் வந்து அறவே கலராமல் வரும். முட்டை ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உடையும் போதே முட்டை ஓடில் ஓட்டிக்கிட்டு வரும். இல்லைனா வந்து மஞ்சள் கலண்டுரும். அப்படின்னா வந்து அது முட்டை ஃப்ரெஷ் இல்லைன்னு அர்த்தம். இல்லைனா வந்து நம்மளுடைய ஜெல்லி வந்து முட்டை கவுச்சி வாடை அடிக்கும். இதிலே வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இது நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிடுவோம். தேங்காய் பால் அளந்த அதே கப்பில் தான் 5 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது டவுன் பண்ணேன். ஸோ இது ஜல்லியை வந்து பாயில் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சோன்னு கொடுத்துருக்குறேன். நான் வந்து 2 பேக்கெட் ஜல்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 பேக்கெட் வந்து 20 கிராம் ஈக்குவலாக இருக்கும். நல்லா நுரத்தள்ளிடுச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் முட்டை கவுச்சி இருக்காது. ஜல்லி வந்து நம்ம பவுட்ரு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க தேவை இருக்காது. இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சம்சா கரண்டி யூஸ் பண்ணுறேன். 7 கரண்டி அளவுக்கு நான் கொடுத்துருக்குறேன். நல்லா சுகர் கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த டவுன் பண்ணனை ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த டெக்ஸ்சரை இதில் ஆட் பண்ண போகிறோம். அடுப்பை சிறுக வச்சுக்கோங்க. நல்லா ஓரளவு இந்த அளவுக்கு குக் ஆகிடுச்சு பாருங்கள். ஆனால் நம்ம வந்து இதில் முட்டை கொடுத்துருக்கோம். முட்டை ஓரளவு குக் ஆகணும். இது பொங்கி வெளியே வந்து ஊற்றிடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். நம்ம பக்கத்தில் இருந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா தரைஞ்சு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஓரளவு குக் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளாட்டருக்கு மாற்றிடலாம். ஸோ நம்ம பிளேட்டருக்கு மாற்றியாச்சு. நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அபவுட் 6 ஹவர்ஸ் வந்து இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம்.